ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஜாலியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்து 11th 12th வந்து அழகப்பபுரம் எங்கள் ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் நான் வந்து எங்கள் ஊரில் படித்தேன். அங்கே வந்து 19 இயர்ஸ் ஆஃப்டர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 12 பேர் எல்லோரும் சேர்ந்து வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணோம். ஏற்கனவே வந்து கெட் டுகெதர் நடந்தது, ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் நடந்தது. அங்கே என்னால் போக முடியல. ஆல் குரூப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் மீட் பண்ணது வந்து கேர்ள்ஸ், அப்படியே அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணோம். இதில் வந்து நான் 12th படிக்கும்போது சயின்ஸ் குரூப், அதனால் என் கூட ஜீவான்னு ஒரு பொண்ணு மட்டும்தான் படித்தோம். மற்ற எல்லாருமே வந்து நாங்கள் குரூப்பாக இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து 11th 12th முடித்து இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம். ஆனால் இதில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு பொண்ணை மட்டும் தான் தெரியும். மீதி 11 மெம்பர்ஸும் வந்து நாங்கள் அப்படியே காண்டாக்டில் இருந்து வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். படிக்கும்போது கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்தோமான்னு தெரில. இப்போ வரைக்கும் வந்து அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஜாலியாக எங்கள் குரூப் போயிட்டுருக்கோம். எல்லாருமே ஒரு பிளான் போட்டு சரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா நிம்மி வீட்டில் வந்து நாங்கள் மீட் பண்ணோம். 3 இயர்ஸ் பிஃபோர் நடக்கும்போதும் வந்து கெட் டுகெதரில் எனக்கு வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்க முடியல. இதுவும் வந்து ஒரு டவுட்டாக தான் இருந்தது. திடீர்னு வந்து ஊருக்கு வந்தனால என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருமே வந்து எல்லா குரூப்பும் சேர்த்து எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போதைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தோம். பசங்க 19 இயர்ஸ் ஆஃப்டர்னால் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் மேரேஜ் ஆனதுனால 12th படிக்கிற பசங்கள்லாம் இருக்காங்க, 10th படிக்கிற பசங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பாதி பேர் வந்து வெளியில் உட்காந்துருந்தாங்க, குட்டி பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்லாம், சரி இன்றைக்கும் வந்து சமைச்சிட்ருக்க வேண்டாம் அப்படின்னு வந்தோடனே எல்லாத்துக்கும் வந்து பாயசம் போட்டு கொடுத்தாங்க நிர்மலா. எல்லோரும் நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஒரு 1:30 போல் வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி வந்தது. அது எல்லாமே வந்து சாப்பிட்டோம். இங்கே வந்து எல்லாருமே நல்லா பாருங்கள், இவ்வளோ நாங்கள் வந்து இருந்திருக்கோம். ஸ்கூல் டைமிங்கில் இருந்ததை விட அன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணும்போது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஜாலியாக ஈவினிங் வரைக்கும், மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. நான் 3 o'clockலாம் நான் கிளம்பிட்டேன். காலையில் பாயசம்லாம் குடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்ததுக்கப்புறம் பசங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் நாங்களும் உட்காந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு பிளானில் தான் இருந்தோம். ஆனால் சரி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம், அப்புறம் சமைக்கிறதுலேயே இருந்தால் அதுக்கப்புறம் அதிலே வந்து நம்மளுக்கு டைமிங் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. அடுத்தது சரி ஜூஸ் வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு 3 ஃப்ளேவரில் மெரண்டா, 7up, அதுக்கப்புறம் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீயும் போட்டு குடிச்சிட்டு ரொம்பவே வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த ஃபீல் மாதிரி இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தால் கூட நம்ம வந்து அவ்வளோ ஜாலியாக இருப்போமான்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஆனால் இது வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மெமரியை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் 11th 12th படித்தது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து காண்டாக்ட்லேயே இருந்து இப்போ தான் நான் ஏற்கனவே அவங்களுக்கு முடிஞ்சு கெட் டுகெதர் முடிஞ்சு அவங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து 3 இயர்ஸ் பிஃபோரே வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஆனால் இப்போ தான் நான் எல்லாருமே பார்த்தேன். 12 மெம்பர்ஸ் தான் வந்தோம். 12 மெம்பர்ஸ் ஃபேமிலி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நல்லா ஃபன்னியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இந்த நாளை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.